ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கால்சியம் சத்து மிகுந்தது. அதே நேரம் விலையும் பட்ஜெட்ல இருக்கும். முள்ளும் இருக்காது. இப்படி இந்த மீனோட நன்மைகள நாம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி ஒரு சூப்பர் ஃபுட் மீன பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல பிரசித்தி பெற்ற சுவை மற்றும் மருத்துவ குணங்களுக்கு பெயர் போன இந்த கடல் மீன்கள்ல நம்ம உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவுல நிறைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு அசத்தலான பலன்கள் நிறைந்த அந்த மீன் பேரு என்னன்னு தெரியுமா? தேங்காய் பாறை மீன் தாங்க. இத நம்ம சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கிய நன்மைகள் நெறைய இருக்கு. வாங்க அது ஒண்ணொண்ணா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால இந்த மீனுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வகையான மீன்களின் நிறம் தேங்காயின் உட்பகுதி மாதிரி வெண்மையாகவும் பளபளப்பாகவும் இருக்குமா. அது மட்டும் இல்ல, இதோட சதைப்பகுதி தேங்காய் போன்ற தனித்துவமான சுவையையும் அதனுடைய கெட்டித்தன்மையும் கொண்டு இருக்குமா. அதனால இதுக்கு தேங்காய் பாறை அப்படின்னு பேர் வந்திருக்கு. சரி, இதுதான் இதனுடைய முக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மீன்ல எலும்புகளுக்கும் பற்களுக்கும் வலு சேர்க்கும் கால்சியம் மற்றும் விட்டமின் டி சத்துக்கள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா, மருத்துவத்துறையில சில கால்சியம் மாத்திரைகள் தயாரிக்கிறதுக்கு கூட இதனுடைய கூறுகள் பயன்படுத்தப்படுவதா சொல்லப்படுது. அடுத்தபடியா இந்த மீன்கள்ல நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் ரத்தத்துல உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து இதய நோய் மற்றும் மாரடைப்பு ஏற்படும் அபாயத்தை ரொம்ப ரொம்ப குறைக்குதாங்க. அது மட்டுமல்ல, தசை வளர்ச்சி மற்றும் உடல் திசுக்களை பழுது பார்க்கறதுக்கு தேவையான உயர்தர புரதச்சத்து இதுல அதிக அளவு இருக்குது. இது உடலுக்கு நல்ல ஆற்றலை குடுக்குது. உடல் எடை குறைப்பிற்கான டயட்ல இருக்கிறவங்க இத பயமின்றி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தேங்காய் பாறை மீன்கள்ல உள்ள ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மூளையின் செயல்பாட்டை தூண்டி ஞாபக மறதி போன்ற நரம்பு சார்ந்த கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்க உதவி செய்யுது. இதனால இளம் வயதில் இதை சாப்பிடுறது முதுமையில நம்மள ரொம்பவே பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மீன தொடர்ந்து நம்ம உணவுல சேர்த்துட்டு வர்றதுனால, சருமம் பளபளப்பா இருக்கிறதோட, கண் பார்வை திறனும் மேம்படும். அது மட்டும் இல்ல, இதில இருக்கக்கூடிய துத்தநாகம் மற்றும் பிற தாதுக்கள் உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றலை நமக்கு அதிகமா கொடுக்குது. இந்த வகையான மீன்கள்ல முள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. நடுவுல மட்டும் தான் முள் இருக்கும். அப்படிங்கிறதுனால குழந்தைகளுக்கும், பெரியவர்களுக்கும் கூட பயம் இல்லாம குடுக்கலாம். விலையும் பட்ஜெட்டுக்குள்ள வரும் அப்படிங்கிறதுனால, வாரத்துல 1 அல்லது 2 தடவ அப்படிங்கிற அடிப்படையில இந்த மீன நம்ம பயம் இல்லாம சாப்பிட்டுட்டு வரலாம். விலையும் ரொம்ப பட்ஜெட்ல இருக்கும். முள்ளும் இருக்காது. எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சது. இப்படி இன்னும் இதனுடைய நன்மைகள பட்டியலிட்டுட்டே போகலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும், உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்முடைய தேன் மிட்டாய் ஹெல்த் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.